نحمده ونصلي على رسوله الكريم عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال النساء للنبي صلى الله عليه وسلم غلبنا عليك الرجال فاجعل لنا يوما من نفسك فوعدهن يوما لقيهن فيه إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒரு நாளை கல்வி கற்பதற்காகவும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் நல்ல உபதேசம் போதிப்பதற்காகவும் ஒரு நாளை ஒதுக்கலாமா என்பதை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் உங்களை அணுகி மார்க்க விளக்கங்கள் கேட்க முடியாதவாறு தங்களிடம் எப்போதும் ஆண்களே எங்களை நினைத்து நிற்கிறார்கள் என்று பெண்கள் கேட்டாங்க. எனவே தாங்களாகவே எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பெண்களுக்கென ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை பகர்ந்தார்கள், மார்க்க கட்டளைகளை ஏவினார்கள். அவர்கள் தமது அறிவுரையில், உங்களில் ஒரு பெண் தன் குழந்தைகளில் மூவரை மரணத்தின் மூலம் இழந்துவிட்டாள் என்றால் அந்த குழந்தைகள் அப்பெண்ணை நரகத்திற்கு செல்லாமல் தடுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஒரு பெண் 2 குழந்தைகளை ஒருத்தி இழந்து விட்டாள் என்று கேட்டார்கள். அவங்க நிலைமை என்ன அப்படி கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குழந்தைகளை ஒருத்தி இழந்து விட்டாலும் தான் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, நரகத்தில் இருந்து அவங்க தடுத்து நிறுத்துவாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இடங்களில் நாம் இங்கு பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸின் வாயிலாக என்ன விளங்குகின்றது? ஒவ்வொரு ஜமாத்திலும் சரி, ஒவ்வொரு மஹல்லாவிலும் சரி, பெண்களுக்கு என்று தனியாக ஒரு நாளை, ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு மார்க்க சொற்பொழிவுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது. ஏன்னா நம்மை விட மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கூடிய ஆர்வம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடக்கூடியது குழந்தைகள் இறந்ததை பற்றி சொல்கின்றார்களே, 3 குழந்தைகள் வைத்து அதை பெண்களுக்கு மட்டும் சொல்றாங்க. ஒரு பெண் 3 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றால் அந்த 3 குழந்தைகளுமே இறந்துருது. எப்ப பருவ வயதை அடைவதற்கு முன்பதாக குழந்தை பருவத்திலே இந்த குழந்தைகள் இறந்துருது அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தைகள் இறந்து விட்டதே என்பதாக கவலைப்படாதீங்க. ஏன்னா அது உங்களை நரகத்தில் இருந்து தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா சொர்க்கத்தில் கொண்டு போவாங்க அப்படின்னா. அப்ப அதுல ஒரு பெண்மணி கண்டது 2 குழந்தையா இருந்தா 2 குழந்தைக்கு அதேதான், அந்த குழந்தைகள் தடுத்து உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. மிக முக்கிய குழந்தைகளுடைய விஷயங்களை ஏன் சொல்கின்றார்கள் என்றால், குழந்தைகள் தான் வளர்க்கக்கூடிய பொறுப்பு, முக்கிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது.
ஒரு சமுதாயம், ஒரு ஜமாத் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது முதன்மையாக பெண்களுக்கு கல்வி அறிவை அவர்கள் போதிக்க வேண்டும். பெண்களுக்கு இது போன்ற உபதேசங்களின் மூலியமாக அவர்களை போதித்து அவர்களை சீர்படுத்தினால் அவர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்ப்பார்கள். அந்த குழந்தைகளை கண்டிப்பதிலிருந்து, அந்த குழந்தைகளை அரவணைப்பதிலிருந்து அனைத்தும் தாய்தான் முதன்மையான இடத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், முதல் பள்ளி எது என்றால் பெற்ற தாயினுடைய மடிதான் முதலாவது பள்ளிக்கூடம். அதுக்கு முதன்மையாக கற்றுக்கொள்ளக்கூடியது தாயினுடைய மடியிலிருந்து தான் அந்த குழந்தை கற்றுக்கொள்கின்றது. இந்த குழந்தையை மடியில வச்சுக்கிட்டு அமலூட்டுவது மட்டுமல்ல, அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இவங்க ஏதாச்சும் பேசுறாங்க, ஏதாச்சும் திட்டாங்க அப்படின்னா எல்லாம் அந்த குழந்தை செவிமடுத்துக் கொண்டேதான் இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் கருவறையில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது 6 மாத குழந்தையாக 6 மாதங்கள் ஆகின்றது. 5 மாதங்கள் 6 மாதத்திற்கு பின்னால் முழு உருவங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் இந்த தாய் என்ன செய்கின்றாலோ அனைத்தையும் செவிமடுக்கக்கூடியது குழந்தையாக இருக்குது. நீங்க என்னென்ன செய்யுங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை நல்ல முறையில் சீரழிக்க வேண்டும் என்றால் பெண்களுக்குரிய பயானை, பெண்களுக்குரிய நிகழ்வுகளை ஒவ்வொரு பள்ளிகளும் நடத்த வேண்டும். அது பெண்களை வச்சு நடத்துறதா ஆண்களை வச்சு நடத்துற? முதல்ல நீங்க நடத்துங்க. ஏன்னா ஆண்களை வைத்து பயான்கள் நடத்தக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாப்ப, நடத்தக்கூடாதுங்கிறாப்ப நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதன்மையாக கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னாடி கற்றுக்கொண்டவர்கள், முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் அத்தனை நபர்களும் பின்னால் போதித்தார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹராத்தை கேட்டாங்க. இது போன்ற பெண்களும் உபதேசம் செய்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதிகமாக செய்யக்கூடியது ஆண்களாக இருக்க வேண்டும். இதற்கு தடை செய்கின்றார்கள் என்றால், இதை நிறுத்துகின்றார்கள் என்றால் வரக்கூடிய சமுதாயத்தை வீணாக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை சீரான சபையான பாதைகளில் நடத்தாட்டி தந்தால் உருவானாக. நம்முடைய தாய் குலங்களுக்கு, தாய்மார்களுக்கும் நல்ல கல்வி ஞானங்களையும் விளக்க சக்தியும் அவர்களுக்கு தந்த அருள்வாராக. வரக்கூடிய குழந்தைகள் அனைவர்களுமே இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி நடக்கக்கூடிய நன்குழந்தையாக ஆக்கி தந்த அருள்வாராக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.